This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். சரிந்து விழுந்த அஜித்தின் ராட்சத கண்டவுட். திருநெல்வேலி தியேட்டரில் நடந்த பகீர் சம்பவம். நடிகர் அஜித்குமார் நடிப்பில் வரும் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ள படம் குட் பேட் அக்லி. ஆதி ரவிச்சந்திரன் இயக்கியுள்ள இந்த படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. இப்படியான நிலையில் அஜித் ரசிகர்களுக்கு இந்த படத்தின் மீது பெரும் எதிர்பார்ப்பு உள்ளதால் படத்திற்கு மாசான ஓப்பனிங் கொடுக்க வேண்டும் என ரசிகர்கள் வெறித்தனமாக வேலை செய்து பார்த்து கொண்டு உள்ளனர். இதில் திருநெல்வேலியில் உள்ள தியேட்டர் வளாகத்தில் அமைக்கப்பட்டு வந்த அஜித்தின் கட் அவுட் சரிந்து விழுந்தது. அஜித்குமார் நடிப்பில் வரும் வியாழக்கிழமை வெளியாக உள்ள படம் குட் பேட் அக்லி. இந்த படத்தில் அஜித்துடன் த்ரிஷா, சிம்ரன், பிரபு, பிரசன்னா, யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். படத்தில் அஜித்துக்கு வில்லனாக ஜாக்கி ஷரஃப், அர்ஜுன் தாஸ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ் குமார் இசையமைத்துள்ளார். படத்திற்கான அட்டகாசமான தீம் மியூசிக் கொடுத்துள்ளதால் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. குட் பேட் அக்லி படம் அஜித்தின் 63வது படம். இந்த படத்தை தயாரிப்பதன் மூலம் தமிழில் காலடி எடுத்து வைத்திருக்கிறார் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம். இந்த படத்தின் அறிவிப்பு வந்ததில் இருந்து ரசிகர்கள் இணையத்தில் ஆதரவை கொடுத்து வந்தார்கள். குறிப்பாக படத்தின் போஸ்ட் லுக்கை மில்லியன் கணக்கில் எக்ஸ் பக்கத்தில் பார்த்தார்கள். அது தனி சாதனை படைத்தது. அஜித்துக்கு இந்த ஆண்டில் வெளியாகும் 2வது படம் குட் பேட் அக்லி. ஏற்கனவே நடந்த பிப்ரவரி மாதத்தில் வெளியான விடாமுயற்சி படம் ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் வரவேற்பை பெறவில்லை. ஆனால் குட் பேட் அக்லி படத்தின் மீது ரசிகர்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே நல்ல வரவேற்பு கிடைத்ததால் படத்தின் ரிலீஸுக்காக காத்து கொண்டு உள்ளனர். ஏற்கனவே படத்தின் டீசர், ட்ரெய்லர் மற்றும் 2 பாடல்களை படக்குழு வெளியிட்டுள்ளார்கள். இவை அனைத்தும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதால் படம் ரிலீஸ் ஆகும் தினத்தில் தியேட்டர் திருவிழா கொண்டாடி தயாராகி வருகிறார்கள் அஜித் ரசிகர்கள். படத்தின் டீசரை 24 மணி நேரத்தில் யூடியூப் தளத்தில் 32 மில்லியன் பார்வையாளர்கள் கடந்தது. அதேபோல் ட்ரெய்லர் 32 மில்லியன் பார்வைகளை கடந்தது. இதன் மூலம் தமிழ் சினிமா வரலாற்றில் 24 மணி நேரத்தில் அதிகமானோரால் பார்க்கப்பட்ட ட்ரெய்லர் மற்றும் டீசர் என்ற சாதனையை படைத்தது. படம் ரிலீஸ் ஆக இன்னும் 3 நாட்கள் மட்டுமே இடையில் உள்ளதால் ரசிகர்கள் தமிழ்நாடு முழுவதும் தியேட்டர் கட்அவுட்டுகள் வைப்பது மற்றும் பேனர்கள் வைப்பது என பரபரப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். இப்படியான நிலையில் திருநெல்வேலியில் உள்ள PSS மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கில் அஜித் ரசிகர்கள் ஏற்பாட்டில் கட்அவுட் வைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த தியேட்டர் உயரத்தை விட மிகவும் உயரமான கட்அவுட், அதாவது சுமார் 200 அடி கட்அவுட் அமைக்கப்பட்டு கொண்டு இருந்தது. மாலை நேரத்தில் மிகவும் பலத்த காற்று வீசியதால் கட்அவுட் அமைக்கப்பட்ட ஆங்கிள்கள் ஆடியது. இதனால் தொழிலாளர்களும் ரசிகர்களும் கவனமாக செயல்பட்டு உடனே அங்கிருந்து வெளியேறினார்கள். காற்றில் கட்அவுட் முற்றிலும் சரிந்து விழுந்து இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த வீடியோவை பகிர்ந்து விமர்சகரான ப்ளூ சட்டை மாறன் அதிக உயரங்களில் கட்அவுட் வைப்பதற்கு தமிழ்நாடு அரசு தடை விதிக்குமா என கேள்வி எழுப்பியுள்ளார். இவரது இந்த கேள்வியை இணையவாசிகள் மத்தியில் கவனம் பெற்றுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.